Okay, welcome to another video. இந்த வீடியோல நம்ம ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நியூமரிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போற மூணு மெத்தட்ஸ். ஒன்று டெய்லர் சீரீஸ் மெத்தட், the second method is called the Euler's method, the third one is called the modified Euler's method. இந்த மூணு மெத்தடுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ODE அதை நியூமரிக்கலி எப்படி சால்வ் பண்றதுங்கிறதுக்கான இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ODEங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் a derivative of a function y which depends on x. So y is a function of x. அந்த y ஓட டெரிவேட்டிவ் பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதுதான் கொஸ்டின் y dash is equal to f of xy. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால நமக்கு ஒரு இனிஷியல் கண்டிஷனாவது வேணும் இந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட்டா சால்வ் பண்றதுக்கு. இல்லைன்னா ஜென்ரல் சொல்யூஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த எக்ஸ்ட்ரா கண்டிஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க y is equal to y naught when x is equal to x naught. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போற ஃபங்க்ஷன் y எந்த பர்டிகுலர் வேல்யூவை அசியூம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் அதுதான் கொஸ்டின்ல பாதியில இருக்கு. ஸோ வி ஆர் டோல்ட் தட் y is equal to y naught when x is equal to x naught. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். ஸோ we'll begin with Taylor series. Taylor series நீங்க கிளாஸ் 10 and 11ல பார்த்துருப்பீங்க. ஒரு algebraic ஃபங்க்ஷனை in terms of an infinite series express பண்றது எப்படிங்கிற கான்செப்ட் தான் டெய்லர் சீரீஸ். ஸோ y of x ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனா இருக்கலாம், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனா இருக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா அந்த ஃபங்க்ஷனை டெரிவேட்டிவ்ஸை வச்சு எழுத முடியும் அப்படிங்கிற எக்ஸ்பேன்ஷன் தான் டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் y of x எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு y நாட் வேணும். அதாவது வேல்யூ ஆஃப் y when x is equal to x naught, value of y dash when x is equal to x naught, value of y double dash when x is equal to x naught. ஸோ ஒவ்வொரு டெரிவேட்டிவும் ஒரு பர்டிகுலர் வேல்யூல என்ன வேல்யூ அசியூம் பண்ணுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷன் y of x ஒரு பவர் சீரீஸா எழுத முடியும். இது ஏன் பவர் சீரீஸ்னு சொல்றோம்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்லையும் x minus x naught உடைய பவர் இன்வால்வ் ஆயிருக்கு. x minus x naught to the power of 1 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது x minus x naught to the power of 1, செகண்ட் டேர்ம்ல இருக்கிறது ஹோல் ஸ்கொயர், தேர்ட்ல இருக்கிறது ஹோல் கியூப், ஃபோர்த் இருக்கிறது ஹோல் பவர் 4 எட்ஸெட்ரா. இந்த பேட்டர்னை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. எந்த பவருக்கு ரைஸ் பண்றோமோ அந்த ஆர்டர் டெரிவேட்டிவ் மல்டிப்ளை பண்ண போறோம், அந்த ஃபேக்டரால டிவைட் பண்ண போறோம். ஸோ தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா அது x minus x naught ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டாவது பவருக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம், அதனால செகண்ட் டெரிவேட்டிவை கண்டுபிடிக்கிறோம், அதனால 2 ஃபேக்டோரியலாலையும் டிவைட் பண்றோம். அடுத்த டேர்ம் y minus y naught ஹோல் பவர் 3, அதனால தேர்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம், 3 ஃபேக்டோரியலால டிவைட் பண்றோம். எல்லா டெரிவேட்டிவுமே x நாட் அப்படிங்கிற பாயிண்ட்ல இவாலுவேட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பேன்ஷன்ல யூஸ் பண்றோம். இதான் டெய்லர்ஸ் மெத்தடோடைய அவுட்லைன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்ளம்ல இருக்கிறது y dash is equal to minus 0.01y. ரொம்ப ஈஸி ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா when x is equal to 0, y takes the value 100. அதாவது x நாட் 0வா இருந்தா y நாட் 100. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். நம்ம போன ஸ்லைட்ல பார்த்த மாதிரியே இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு நமக்கு என்னென்ன தேவை, வேற வேரியஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் y, எல்லா டெரிவேட்டிவுமே ஒரே பாயிண்ட் x நாட்ல இவாலுவேட் பண்ணி ஆன்சர் எடுத்து வச்சுக்கணும். நமக்கு கொஸ்டின்ல y of x நாட் மட்டும்தான் இருக்கு, y of 0 மட்டும்தான் இருக்கு. அதனால y dash of 0, y double dash of 0, y triple dash of 0 எல்லாமே நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். அது டிட்டர்மைன் பண்றதுக்கு இருக்கிற ஈக்குவேஷனை அடுத்தடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல y dash அப்படிங்கிறது minus 0.01y. ஸோ y dash of 0ன்னு வரும்போது we will write the answer as minus 0.01 into value of y naught. இது என்னன்னா value of y when x is equal to 0. இது ப்ராப்ளம்லேயே நமக்கு கிடைச்சது. when x is equal to 0, y is 100. அதனால minus 0.01 into 100, the answer is minus 0.1. ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட ஆன்சரும் ரெடி,
இதை எக்ஸ்பான்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் பத்தாது, நமக்கு அடுத்தடுத்த டெரிவேட்டிவ்ஸ் தேவை. அதனால செகண்ட் டெரிவேட்டிவ் இதை இன்னும் ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்றோம். y double dash of x. y double dash of x டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நமக்கு ஆன்சர்ல இருக்கிறது -0.01ங்கிற ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும்தான், பாக்கி இருக்கிறது y. ஸோ y டிஃபரன்ஷியேட் பண்ணா y dash கிடைக்க போகுது. ஸோ டு ஃபைண்ட் அவுட் y double dash of 0, நமக்கு y dash ஓட வேல்யூ வேணும் when x is equal to 0. அது போன ஸ்டெப்லேயே கிடைச்சது, அந்த ஆன்சர் -1. அந்த ஆன்சர் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ -0.01 into -1 is equal to +0.01. ரெண்டு டெரிவேட்டிவோட ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. அடுத்து மூணாவது டெரிவேட்டிவ் y triple dash of x. இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி y triple dash of 0வும் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து -0.01 into +0.01 -0.0001. அதை வந்து -10 to the power of -4 எழுத முடியும். ஆல்ரைட், இன்னும் ஒரு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம எக்ஸ்பான்ஷனுக்கு போயிடலாம். y4, அதாவது ஃபோர்த் டெரிவேட்டிவ் ஆஃப் x, இது வந்து -0.01 into தேர்ட் டெரிவேட்டிவ். போன ஸ்டெப்ல கிடைச்ச ஆன்சரே இந்த வாட்டி மல்டிப்ளை பண்ணிட்டா நம்ம கிடைக்க போற நம்பர் +10 to the power of -6. ஸோ 4 டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு இந்த ஃபங்க்ஷன் அப்ராக்சிமேட் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ண போறோம். ஓகே, டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு y0 வேணும். y0ங்கிறது ப்ராப்ளம்ல இருந்த இன்ஃபர்மேஷன். y0 is 100. அண்ட் தென் x minus x0 வேணும். x0ங்கிறது 0, அதனால x minus 0னே வச்சுக்கலாம். y dash of 0 வேணும், அது நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். y dash of 0 அப்படிங்கிறது கொஸ்டின்ல இருந்தே கிடைச்ச இன்ஃபர்மேஷன். y dash of 0ங்கிறது -1. அண்ட் தென் y double dash of 0ங்கிறது 10 power -2. y triple dash of 0ங்கிறது -10 power -4. ஃபோர்த் டெரிவேட்டிவ் வந்து +10 power -6. இது இன்னும் ஹையர் பவர்ஸ் போகலாம், பட் ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் அப்ராக்சிமேஷன் நம்ம இது பண்றதுக்காக, நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம ஹையர் பவர்ஸை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா இப்பவே நமக்கு 10 power -6 வருது. 10 power -6 அப்படிங்கிறது 0.000001, 5 0 வருது. ஸோ அதுவே ரொம்ப சின்ன நம்பர். அதனால ஹையர் பவர்ஸ் போனால் இன்னும் சின்னதாக தான் ஆகும். ஏன்னா எல்லாமே நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் 10 தான். ஸோ தி வேல்யூஸ் வில் கெட் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர். அதனால நம்ம இதை எக்ஸ்பான்ஷனை இதோட நம்ம நிறுத்திக்கிறதுக்கான லைசன்ஸ் நமக்கு இருக்கு. ஆன்சர்ல பெருசா டிஃபரன்ஸ் வராதுங்கிறதுனால. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. ஸோ 100 இப்படி இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய பவர் சீரீஸ் சொல்யூஷன். திஸ் இஸ் த பவர் series solution of x, of y of x, solution of y of x. பட் நமக்கு கொஸ்டின்ல கேட்டது பவர் சீரிஸ் சொல்யூஷன் இல்லை. கொஸ்டின்ல கேட்டது what is the value of y when x is equal to 100. ஸோ இது தெரிஞ்சு போயிட்டதுனால நமக்கு ஆன்சரே ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ல தெரியும். எந்த எக்ஸுக்கு வேணாலும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நமக்கு x is equal to 100 வேணும். அதனால எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 100 சப்ஸ்டிடியூட் பண்றோம். சப்ஸ்டிடியூட் பண்ணா அந்த வர்ற ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும்? 100 into -1, 100 square into 10 power -2, 100 cube into 10 power -10 power -4 and so on and so forth. இப்படி இருக்க போகுது. ஓகே, இதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ 100, the value of 100 வந்து 10 ஸ்கொயர் இல்லையா? ஸோ 100 ஸ்கொயருங்கிறது 10 power 4, 100 கியூப்ங்கிறது 10 power 6, 100 power 4ங்கிறது 10 power 8. இப்படி சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுடைய ஆன்சர் இந்த மாதிரி வரும். இது ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது we get 100 minus 100 plus 100 by 2 minus 100 by 6 plus 100 by 24, so on and so forth. We simplify that in the next page. Final answer, நம்ம arrive பண்ண போற answer 100 minus 100 plus 50 minus 16 plus 4. இதோட final total 37.5. So இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, if y is equal to 100 when x is equal to 0, y will be 37.5 when x is 100. வேல்யூ இப்படிதான் குறைஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த சொல்யூஷன் எவ்வளோ அக்யூரேட் அப்படிங்கிறத செக் பண்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எக்ஸாக்ட் சொல்யூஷன் மூலமாகவும் சால்வ் பண்ணலாம்.
இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த மெத்தடோடைய ஆன்சர் எவ்வளவு அக்யூரேட்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறோம் இல்ல எவ்வளவு அக்யூரேட் இல்லைங்கிறத பார்க்க போறோம். இதே ப்ராப்ளத்தை எக்ஸாக்ட் சொல்யூஷனா சால்வ் பண்ணா அப்ராக்சிமேஷன்லாம் எதுவும் இல்லாம டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்லாம் பண்ணாம எதுவுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணாம பியூர் ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு மினிமம் 3-4 மெத்தட் படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு மெத்தட்ல தான் நான் சால்வ் பண்ண போறேன். இந்த மெத்தட் வந்து மெத்தட் ஆஃப் வேரியபிள் செப்பரபிள்ஸ். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ்ங்கிறது -0.01 ஒய்னு சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் இங்க இருக்கிறது. ஸோ அதனால டிஒய் பை ஒய் இஸ் -0.01 டிஎக்ஸ். ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணும்போது log y டு தி பேஸ் e வந்து -0.01 எக்ஸ் பிளஸ் கே. எப்பவுமே கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் லாகிரதமோட பேஸ் வந்து e தான். மற்ற அல்ஜிப்ராலெல்லாம் டிஃபால்ட் பேஸ் 10, கால்குலஸ் டிஃபரன்ஷியல் இல்லை இன்டெக்ரல் இல்லை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த எல்லா டாபிக்ஸ்லையுமே டிஃபால்ட் பேஸ் வந்து e தான். அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் நான் சொல்லிட்டேன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு e பவர் -0.1 எக்ஸ் பிளஸ் கே. அதை நம்ம இப்படி எழுதிட முடியும். இந்த சொல்யூஷன் தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் சொல்யூஷன். இது ஏன் ஜென்ரல் சொல்யூஷன்னா இங்க ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு. அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன். இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து கொடுத்துருக்கிற இனிஷியல் கண்டிஷனை பேஸ் பண்ணி மாறிக்கிட்டே வரும். நமக்கு கொடுத்துருக்கிற இனிஷியல் கண்டிஷன் y is 100 when x is 0. ஸோ இந்த டேட்டாவை அப்படியே நம்ம டிரைவ் பண்ணிருக்கிற ஜென்ரல் சொல்யூஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணா 100 is equal to e power -0.01 into x is equal to 0 இல்லையா, அப்போ 0 ஆயிடும் மொத்தமும். e power 0ங்கிறது 1 ஆயிடும். ஸோ 100 is equal to k1 or k1 is equal to 100. Therefore இந்த லாஸ்ட் லைன்ல நம்ம என்ன டிரைவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுடைய இந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன். இதுல எந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸும் இல்லை, ஃபுல் சொல்யூஷன் இருக்கு. இப்போ இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலா சால்வ் பண்றோம் நெக்ஸ்ட் பேஜ்ல. ஸோ நமக்கு கொடுத்த கொஸ்டின்ல வேல்யூ ஆஃப் ஒய் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 தேவைப்பட்டது. ஸோ நமக்கு இப்போ டைரக்டா கம்ப்ளீட் சொல்யூஷனே கிடைச்சிட்டதுனால அந்த சொல்யூஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 100 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 36.78. இதுதான் ஆக்சுவல் சொல்யூஷன் பை சால்விங் த ப்ராப்ளம் யூசிங் mathematical techniques which are in the fundamentals of differential equation. அப்போ differential equation ஓட fundamentals படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது 36.78. நம்ம கத்துக்கிட்ட டெய்லர் சீரிஸ் மெத்தட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ல ஒன் ஆஃப் த வெரி சிம்பிள் மெத்தட்ஸ், அதுல போடும்போது ஆன்சர் 37.5. ஸோ இப்போ நமக்கு ஒரு கேப் இருக்கு. எக்ஸாக்ட் ஆன்சர் 36.7, நமக்கு கிடைச்சிருக்கிறது 37.5. ஸோ இந்த எரர் ஏன் வருது அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல நம்ம கன்வீனியன்ஸ்க்காக எக்ஸ்பான்ஷனுடைய எல்லா டேர்ம்ஸும் எழுதலை. நான் வந்து 4th பவரோட நிறுத்திட்டேன். 5th பவர் 6th பவர் 7th பவர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வழியா நம்ம எல்லா டேர்ம்ஸும் கண்டுபிடிச்சு அது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணா மேபி வி வில் கெட் க்ளோசர். இந்த எரருக்கான மெயின் ரீசன் அதுதான். ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா டிஜிட்ஸ் ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் ஆயிட்டதுனால ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்படி ஸ்டாப் பண்ணாம கண்டினியூ பண்ணா we may get closer to the actual answer. ஸோ இதுதான் நம்ம அப்ராக்சிமேஷன்ல இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். பட் ஏன் அப்ராக்சிமேட் மெத்தட் சால்வ் பண்றோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் when you look at real life engineering problems எல்லா தடவையும் நமக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன் டிரைவ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இருக்காது. அப்போ நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அப்ராக்சிமேட் மெத்தட்ல சால்வ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். ஓகே, இதுல இன்னும் ஒரு ப்ராப்ளம், இது இன்னும் ஈஸியர் ப்ராப்ளம், ரொம்ப ஈஸி ப்ராப்ளம், இதையும் சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் y dash is equal to x plus y and y of 0 is equal to 1. ஸோ இது மறுபடியும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, if x is equal to 0, y is equal to 1. அண்ட் ப்ராப்ளம்ல இருக்கிறது y dash is equal to x plus y கான ஆன்சர். y dash கான ஆன்சர் வந்து x plus y. ஸோ y dash of 0 கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா y dash of 0ங்கிறது x plus y. இனிஷியல் கண்டிஷன் என்ன, x 0வா இருந்தா y-யும் 0. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, f of x0, y0 அப்படிங்கிறது x0 plus y0. நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிற x0 and y0 வந்து 0 and 1 பேர், அந்த ஆன்சர் 1. ஸோ y dash உடைய ஆன்சர் ரெடி.
இன்னும் ஒரு 3-4 டெரிவேட்டிவ் போட்டுட்டோம்னா போன ப்ராப்ளம் மாதிரி டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனை வச்சு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட முடியும். அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போறோம். ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷனை ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்றோம். நமக்கு இருக்கிற ஆன்சர் y டேஷ். இப்போ y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். y டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் y டேஷ். ஏன்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டேஷ் கிடைக்கும். ஸோ y டபுள் டேஷ் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு y dash of 0 வேணும். y dash of 0 போன ஸ்டெப்ல தான் கண்டுபிடிச்சோம். அந்த ஆன்சர் 1. So 1 plus 1 is 2. அடுத்து y triple dash of 0 கண்டுபிடிக்கும் போது y double dash மட்டும் தான் மிஞ்சுது. ஏன்னா y dash ஓட டெரிவேட்டிவ் y double dash 1 ஓட டெரிவேட்டிவ் 0. So y triple dash of 0ங்கிறது 2 தான். ஸோ இதுக்கப்புறம் எத்தனை டெரிவேட்டிவ் போட்டாலும் அந்த ஆன்சர் 2வா தான் இருக்கும். ஸோ 5th டெரிவேட்டிவ் வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். எல்லா ஆன்சர்ஸுமே 2 தான். ஸோ இந்த 5 டெரிவேட்டிவ்ஸ் வச்சு இந்த சொல்யூஷனை அப்ராக்சிமேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ஒய் நாட் வேணும். ப்ராப்ளம்லேயே தெரிஞ்சது ஒய் நாட்ங்கிறது 1, எக்ஸ் நாட்ங்கிறது 0. வேற வேற டெரிவேட்டிவ்ஸ் வேணும். எல்லா டெரிவேட்டிவ் நம்ம போன ஸ்லைட்லேயே கால்குலேட் பண்ணிட்டோம். எல்லாமே 2 தான் எக்ஸப்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன். சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு வர்ற ஆன்சர் இப்படி இருக்கு. 1 plus x square by 3 plus x power 4 by 12 plus x power 5 by 60 plus so on. ஸோ இதுதான் பவர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன். நம்மளுடைய y of x உடைய பவர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் இது. பவர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன். ஆல்ரைட். இப்போ இந்த ஆன்சரை வச்சு நம்ம நமக்கு ரெக்வயர்ட் ஆன ஆன்சரை சால்வ் பண்ணிடலாம். நமக்கு ரெக்வயர்ட் ஆன ஆன்சர் என்ன அப்படின்னா required answer question la illa. Okay, we'll start with this. Let's try and find y if x is equal to 0.3. So x is equal to 0 la answer கொடுத்திருக்காங்க. x is equal to 0.3 க்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு ஆல்ரெடி பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கு. ஸோ அந்த பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வச்சு எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 0.3 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ x becomes 0.3, x square becomes 0.3 square, x cube becomes 0.3 cube. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆன்சர்ஸுமே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்ம 5th டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணி வச்சுட்டதுனால நமக்கு 0.3 to the power of 5 வரைக்கும் கிடைக்குது. All right. So now we can directly find the answers and finish the approximation. At the next stage, so 0.3 square, 0.3 cube, 0.3 to the power of 4, இதெல்லாம் எடுத்து simplify பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற approximate solution இதுதான். So y is equal to 1.3997155. Usually 4 digits வரைக்கும் approximate பண்ண போதும். So நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் 3997. Alright. So இந்த ஆன்சர் எவ்வளோ அக்யூரேட்? லாஸ்ட் டைம் பார்த்தோம் ஆக்சுவல் சொல்யூஷனுடைய வேல்யூவும் அப்ராக்சிமேட் சொல்யூஷனோட வேல்யூவும் ஒரு கேப்ல இருந்தது. இந்த வாட்டி ஆக்சுவல் சொல்யூஷனோட ஆன்சர் என்னங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். கம்பேரிசன் வித் ஆக்சுவல் சொல்யூஷன் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இது லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஏன்னா y dash மட்டும்தான் இருக்கு and y மட்டும்தான் இருக்கு. ஸோ இட்ஸ் போத் லீனியர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ இதை நம்ம y dash minus y is equal to x அப்படிங்கிற ஃபார்ம்ல இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க முடியும். அப்படி பண்ணி எழுதிட்டோம்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ODE. இதை இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது மூலமா சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஒரு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் e power minus x. ஏன்னா e power minus 1 dx. இந்த மைனஸ் 1 எங்க வருது அப்படின்னா இந்த y உடைய கோஎஃபிஷியன்ட். y ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இல்லையா, -1. அதனால இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e to the power of minus 1 dx, e power minus x ஆயிடுது. சொல்யூஷன் வந்து நமக்கு தெரியும் y into e power minus x is equal to integral of right hand side into integrating factor. படிச்சிருப்பீங்க. ஷார்ட் கட் எழுதுறேன். y into if is equal to integral r RHS into if dx. அவ்வளவுதான். இதுதான் லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஸோ y into e power minus x ஓட ஆன்சர் இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் இதுதான்.
இது நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கிற ஜென்ரல் சொல்யூஷன் y is minus of x plus 1 plus k e power x. இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஆன்சர் இது. ஸோ கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம இந்த ப்ராப்ளம்ல இருக்கிற இனிஷியல் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, y இஸ் ஈக்குவல் டு 1. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற கே வேல்யூ இஸ் 2. The value of k is 2. அதை கொண்டு போய் நம்ம ஆக்சுவல் சொல்யூஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு இருக்கிற கம்ப்ளீட் சொல்யூஷனும் கிடைச்சிடும். y is equal to 2 into e power x minus of x plus 1. ஸோ நம்ம ப்ராப்ளம்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வேல்யூ ஆஃப் y எங்க when x is equal to 0.3. ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 0.3 சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.3997. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த அப்ராக்சிமேட் சொல்யூஷனும் 1.3997,155. இந்த இடத்துல கிடைக்கிற ஆக்சுவல் சொல்யூஷன் ஆன்சரும் 1.3997. ஸோ அப் டு 4 டிஜிட்ஸ் வரைக்கும் 100% மேட்ச் ஆகுது. எது மேட்ச் ஆகுது? நம்ம கண்டுபிடிச்ச அப்ராக்சிமேட் சொல்யூஷனும் இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரிஜினலா எக்ஸிஸ்ட் ஆகிற ஆக்சுவல் சொல்யூஷனும் மேட்ச் ஆகுது. ஸோ டெய்லர் சீரீஸ் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் மெத்தட். எதுக்கு? ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நியூமரிக்கலா சால்வ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். நம்ம அப்ராக்சிமேஷன் பண்றது கஷ்டங்கிறதுக்காக சில டேர்ம்ஸ் ஸ்கிப் பண்ணால மட்டும்தான் நமக்கு ஆன்சரோட அக்யூரசி குறையும். அதர்வைஸ் தி ஆன்சர் இஸ் வெரி க்ளோஸ் டு தி எக்ஸாக்ட் ஆன்சர். பட் இதுல இருக்கிற ஒரு டிராபேக், மைனஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது, டிராபேக் என்ன அப்படின்னா இதுல இருக்கிற இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஏன்னா அட் சம் பாயிண்ட் நம்ம என்ன எழுதுறோம், டாட் 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 போட்டுறோம். ஏன்னா 5 டேர்ம்ஸ் 6 டேர்ம்ஸ் 10 டேர்ம்ஸ்னா பரவாயில்ல. இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எழுதுறதுக்கு நமக்கு சில சமயம் பொறுமையும் இருக்காது, டைமும் இருக்காது. பட் அதனால சொல்யூஷனோட அக்யூரசியும் குறையக்கூடாது. அப்படிங்கிற போது இந்த மெத்தடை நம்ம சில சமயம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணிட்டா எப்படி சார் எக்ஸாக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, மீன் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு தேர் ஆர் அதர் மெத்தட்ஸ். அதுல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் மெத்தட் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த மெத்தடுக்கு பேரு ஆயிலர்ஸ் மெத்தட். இது மறுபடியும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனை அப்ராக்சிமேட் பண்றதுக்கான மெத்தட். பட் இந்த மெத்தட் எவ்வளவு அக்யூரேட் அப்படிங்கறத இந்த நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள். கொஸ்டின்ல இருந்து f of x, y ஐடென்டிஃபை பண்றோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. y dash உடைய ஆன்சர் தான் f of x, y. அண்ட் தென் இனிஷியல் கண்டிஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். when x is equal to x0, y is equal to y0. ஸோ இந்த நொட்டேஷனுக்கு இதான் அர்த்தம். y of x0 is equal to y0 எழுதுனா when x is equal to x0, y is equal to y0ங்கிறது மீனிங். ஸோ ஆயிலர்ஸ் மெத்தட்ல எப்படி அப்ராக்சிமேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெட் பாக்ஸ்ல இருக்கிற ஃபார்முலா தான். இது இட்டரேட்டிவா போக போகுது. இந்த இட்டரேஷன் நீங்க ஆல்ரெடி நியூமரிக்கல் டிஃபரன்சியேஷன்லையும் நியூமரிக்கல் இன்டகிரேஷன்லையும் பார்த்துருக்கீங்க. நம்ம எக்ஸோட இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒரு கன்வீனியன்ட் ஸ்டெப் சைஸ் எடுத்துப்போம். அந்த ஸ்டெப் சைஸை வச்சுதான் இந்த சொல்யூஷனை பில்ட் பண்ண போறோம். அந்த ஸ்டெப் சைஸை நான் ஹெச்ன்னு டினோட் பண்றேன். இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டெப் சைஸ் நோட்டேஷன் தான். அதனால உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. எக்ஸோட இன்க்ரிமெண்ட் ஹெச் அப்படிங்கிற ஸ்டெப் சைஸ். அந்த ஸ்டெப் சைஸை பேஸ் பண்ணி இந்த அப்ராக்சிமேட் சொல்யூஷனை நம்ம இங்கே டிஃபைன் பண்றோம். எப்படி டிஃபைன் பண்றோம்? yi plus 1 is equal to yi plus h times f of xi, yi. ஸோ ப்ரீவியஸ் இட்டரேஷனுடைய ஆன்சரை பேஸ் பண்ணி கரண்ட் இட்டரேஷனுடைய சொல்யூஷனை டிஃபைன் பண்றோம். அதுதான் இந்த மெத்தட். ஸோ இந்த மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரீவியஸ்ல எக்ஸாம்பிள்ல பார்த்த y dash is equal to minus 0.01y when x is equal to 0, y is equal to 100 அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஈக்குவேஷன்ல நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண சொல்யூஷன் என்ன அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் y when x is equal to 100
அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டினா இருந்தது. ஸோ இந்த சொல்யூஷனுடைய மேப் எப்படி இருக்க போகுதுன்னா எக்ஸ் வந்து 0ல இருந்து 100க்கு போக போகுது. அப்படி 100க்கு போகிறதுக்கு நம்ம சூஸ் பண்ணிருக்கிற ஸ்டெப் சைஸ் 25. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடியும் போது எக்ஸ் 25 ஆயிடும், செகண்ட் ஸ்டெப் முடியும் போது 50 ஆயிடும், தேர்ட் ஸ்டெப்ல 75 ஆயிடும், ஃபோர்த் ஸ்டெப்ல நம்ம ரெக்குயர்மெண்ட்டை ரீச் பண்ணிடுவோம். அதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இத்தனை ஸ்டெப் சைஸ் வச்சு நம்ம we are going close to the solution. ஸோ இந்த iterative ப்ராசஸ்ல நம்ம 4 ஸ்டெப்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். At the end of the fourth step, we will achieve the answer. இதுதான் இந்த first problem demonstration. Okay. All right. So initially நம்ம start பண்ற solution x naught is equal to 0, y naught is equal to 0, f of x naught, y naught வந்து -1. f of x naught, y naught -1 ஏன் அப்படின்னா f of x naught, y naught ஓட definition என்ன, f of x, y ஓட definition என்ன அப்படின்னு பார்த்தா f of x, yங்கிறது -0.01 into y. So y நாட்ங்கிறது 100 ஆச்சுன்னா f of 0, 100 என்ன ஆகும், -0.01 into 100, அதாவது -1. ஸோ இதுல பார்த்த நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், y1 is equal to yi plus 1 பார்த்தோம் இல்லையா, yi plus 1 is equal to yi plus h times f of x naught, f of xi, yi பார்த்தோம். இதான் பார்த்த Euler's method. அப்போ i is equal to 0 substitute பண்ணா y1 is equal to y naught plus h வந்து 25 choose பண்ணோம் நம்ம, 25 into f of x naught, y naught. y naught வந்து 100 னு தெரியும், 100 plus 25 into -1, அதாவது 100 minus 25, which is 75. ஸோ நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் இட்ரேஷனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 100 minus 25 is equal to 75. So if x is equal to 25, y வந்து என்ன ஆகுது, 75 ஆகுது. But this is only the answer to the first iteration. If x is 25, y is 75. இதே மாதிரி நம்ம 3 எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணா நமக்கு y உடைய ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். Okay, so if x is 25, நம்ம y approximate பண்ணிருக்கிற வேல்யூ 75. அந்த மொத்த டேட்டாவையும் நான் இந்த டேபிள் பாட்டம் ஆஃப் த ஸ்கிரீன்ல ஒரு டேபிள்ல பிரசன்ட் பண்ணிருக்கேன். So this is the first iteration. Iteration 1 is over. Next iterationல நம்ம ஸ்டார்ட் பண்ண போற வேல்யூ வந்து x1 is equal to 25, y1 is equal to 75. இப்படி பார்க்கும்போது நம்ம பிகின் பண்ண போறது ஃபர்ஸ்ட் f of x1, y1 கண்டுபிடிச்சிக்கலாம். As usual, f of x1, y1 அப்படிங்கிறது by definition இது -0.01 into y1. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது -0.01 into 75, அதாவது இந்த ஆன்சர் வந்து -0.75. நமக்கு இந்த f of x1, y1 கிடைச்சது. ஸோ as usual by Euler's method, y2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா y1 plus h into f of x1, y1. ஸோ நமக்கு y1 என்னன்னு தெரியும், அது 75, h வந்து 25 தெரியும், f of x1, y1 வந்து -75, 0.75.
ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் இது 75 மைனஸ் 18.75. இந்த ஆன்சர் வந்து 56.25. ஸோ இது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x2, x2ங்கிறது ஒரு இன்க்ரிமெண்ட் தள்ளி, அதாவது 25 + 25, எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, இட்ரேஷன் 2 முடியும் போது x50, அப்போ x50 இருக்கும்போது y வந்து 56.25. ஸோ திஸ் கம்ப்ளீட்ஸ் இட்ரேஷன் 2. அந்த டேட்டாவை தான் நம்ம ஒரே ரோவா பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட், இப்போ x50 ஆயிடுச்சு, y என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். If x2 is 50, what happens to the next value of y? So previous slideல பார்த்தது x is 50, y is 56.25. இப்போ x ஓட அடுத்த இன்க்ரிமெண்ட் வந்து x3 ஆகும். x3ங்கிறது 50 + 25, அதாவது 75. அப்போ y3 என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தா, y3 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு f of x2 y2 வேணும். f of x2 y2ங்கிறது minus 0.01 into y2. y2 ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல போட்டுட்டோம். minus 0.01 into 56.25. அது வந்து minus 0.5625 ஆயிடுது. ஸோ இது தேர்ஃபோர் நம்ம ஆயிலர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். y3ங்கிறது y2 plus h times f of x2 y2. y2 என்னன்னு தெரியும், அது வந்து 56.25 plus 25 times இந்த ஆன்சர் minus 0.5625, அது வந்து 56.25 minus 14.0625 ஆயிடும். அந்த ஃபைனல் ஆன்சர் 42.1875. So if x is equal to 75, y is equal to 42.1875. மூணு இன்க்ரிமெண்ட் முடிச்சிட்டோம் இப்போ, அதனால 75 வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் ஒரு இட்ரேஷன் போட்டா ஃபைனல் ஆன்சர் ரெடி ஆயிடும். ஃபைனல் இன்க்ரிமெண்ட்ல என்ன, x3 வந்து 75, அப்போ x4 என்னவா இருக்கும், x4ங்கிறது x3 plus 25 இல்லையா, x3 is already 75 ஆயிடுச்சு. அப்போ x4 அப்படிங்கிறது 75 plus 25, that is 100. அப்போ y4 என்ன, y4 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம f of x3 y3 கண்டுபிடிக்கிறோம். f of x3 y3ங்கிறது minus 0.01 into y3. y3 ஆல்ரெடி தெரியும், 42.1875. இந்த ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கிற நம்பர் minus 0.421875. நான் 4 டிஜிட்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போ y4 என்ன, பை ஆயிலர் மெத்தட் y3 plus h times f of x3 y3. நமக்கு y3 என்னன்னு தெரியும், y3ங்கிறது 42.1875. h வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிற h வந்து 25. 25 times minus 0.4218, அந்த ப்ராடக்ட் வந்து minus 10.4545 ஆயிடும். சிம்பிளிஃபை பண்ணி முடிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 31.6425. So this is the value of y when x becomes 100. So x 100 இருக்கும்போது y ஓட வேல்யூ 31.6425. ஸோ அதான் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல போட்டிருக்கேன். இதை ஒரு டேபுலர் ஃபார்ம் ஒரே ஸ்கிரீன்ல நீங்க இந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த ஸ்லைட்ல பாருங்க. ஒவ்வொரு ரோலையும் நான் ஒவ்வொரு இட்ரேஷனை டேபுலேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் ஆரம்பிக்கும் போது x0 0, அந்த இட்ரேஷன் முடியும் போது x 25 ஆயிடும், y 75 ஆயிடுது. செகண்ட் இட்ரேஷன் ஆரம்பிக்கும் போது x 25, அது முடியும் போது x 50 ஆயிடும், y 56.25 ஆயிடுது. தேர்ட் இட்ரேஷன் ஆரம்பிக்கும் போது x 50, y வந்து 42.18 ஆயிடுது. ஃபோர்த் இட்ரேஷன் ஆகும்போது x 75, y வந்து 31.6425 ஆயிடுது. லாஸ்ட்லி ஃபைனல் இட்ரேஷன்ல x 100, y வந்து 31.6425. ஸோ இது மூலமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்ன அப்படின்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய அப்ராக்சிமேட் சொல்யூஷன் 31.6425. பட் இது ஆக்சுவல் ஆன்சரை விட ரொம்ப டீவியேட் ஆயிருக்கிறது நமக்கே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த ஆக்சுவல் ஆன்சர் 36.78, நமக்கு கிடைச்சிருக்கிறது 31.64. ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்றது எப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இந்த மெத்தட் நம்ம இம்ப்ரோவைஸ் பண்றதுக்கு ஃபாலோ பண்றது தான் மாடிஃபைடு ஆயிலர்ஸ் மெத்தட். இதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம்.